ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வீடியோன்னு பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு, நான் அத்தை முறை ஆகிறேன். அவங்க வயசுக்கு வந்து இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. இன்றைக்கி சடங்கு பண்ணுறாங்க. அங்கே தான் கிளம்பியிருக்கிறோம். இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இது சாய்ஸ்ரீயோட அவுட்ஃபிட். இன்றைக்கி ரெட்டை போட்டு பூ வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அது தலை போடவே விடமாட்டேன்ட்டா. அப்புறம் தலை போட்டு பூ வச்சுருட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் எதுவும் வாங்கலைங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் போய் வாங்கணும். அதனால் வெயிட்டிங், கிளம்பி ரெடியாக இருக்கிறோம். அப்புறம் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா, பழம் மிச்சரெல்லாம் வாங்கணும் இல்லையா, சும்மா இப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அதனால் வெயிட்டிங். அவங்க வந்தோடனே கிளம்ப வேண்டியது தான். கிளம்பியாச்சு. அவளும் இப்போ வீடியோ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறா. பரவாயில்ல, நல்லா விளையாண்டுட்டு வளர்ந்துட்டா இல்லைங்களா, அதனால் அவளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி அவங்க கார் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா விளையாண்ட்ருந்தா. இந்த செடி என்னமோமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் இது பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போய் கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, இன்றைக்கி பழம், மிச்சர், லட்டு, ஜிலேபி இதெல்லாமே வாங்கிட்டு தான் அப்புறம் அங்கே போகணும். சும்மா எப்படி போகிறதுன்ட்டு. ஆனால் பூ ரேட்டு கேட்டு எனக்கு உண்மையிலே மயக்கமே வந்துடுச்சுங்க. அவ்வளோ பூ ரேட் ஏறி இருக்குது. சரி நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக உள்ளூருக்குள்ளார தானே சொல்லிட்டு சிம்பிளாகவே வாங்கி கொஞ்சமாக வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் பேசிகிட்டே வந்துட்டோம். அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அவருக்கு அது பிடிக்கல. சரி எனக்கு மேகி பண்ணி கொடுன்னு சொல்லுங்காட்டிக்கு இப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டு கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் ஆகும். நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே யார்கிட்ட பேசுவோம். அப்புறம் அது வரைக்கும் அவங்க ஏன் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பி நூடுல்ஸ் கிளற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம என்ன தான் கல்யாணம் ஆனாலும், என்ன தான் நம்ம குழந்தைகளெல்லாம் பிறந்துட்டாலும், இந்த கடுகு இந்த தாளிக்கிறப்ப இருக்கிற பயம் எல்லாத்துக்குமே நேச்சுரலாக இருக்கும். எனக்கு இன்னுமே கொஞ்சம் பயந்தாங்க. நல்லா சமைக்கிறதெல்லாம் சமைச்சு பழகிட்டேன். ஆனால் அந்த எண்ணெயில் எல்லாமே போடுறப்ப மட்டும் கொஞ்சம் பயம். அப்புறம் எல்லாமே கிளறி வச்சுட்டோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. எங்களுக்கு சொன்னோம் இல்லையா, காலையிலேயே உருளைக்கிழங்கு மசாலா வதக்கி நாங்கள் சாப்பிட்டோம். அதனால அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டிக்கு தான் இதை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நைட்டு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், அப்புறம் பிரியாணி, ரைத்தா இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டின்னர். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.